Hello everyone, welcome to TAFICE YouTube channel, Institute of Central Examination. நம்ம TAFICE Instituteல NTPC 2026க்காக ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அது பேர் தான் கட்டிமன் எக்ஸ்பிரஸ். அந்த டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. லெட்டர் சீரிஸ். ஓகே, என்ன மேம் இருக்கு? RUW, PSU, NQS, LOQ அப்படின்னு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான பேட்டர்ன்ஸ் பார்க்கலாமா? RP என்ன ஆகுறாங்க? -2, 18, 16, -2 ஆகுது. P16, N14, again -2, NL, again -2. அப்போ Lலேருந்து -2 பண்ணால் J கிடைக்கும். செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா? US, 21, 19. ஸோ -2 தான் ஆகுது. SQ, -2, QO, -2. அப்போ O -2 பண்ணால் கிடைப்பாங்க M, O50, M13. ஓகே, நெக்ஸ்ட் WU, 23, 21, -2, 21, 19, -2, 19, 17, -2. அப்போ Q -2 பண்ணால் 15, which is O. JMO இருக்கிற ஆப்ஷன் A, JMO is the right answer. ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க உங்கள் கொஸ்டின் பேப்பரில். KF17 is related to HB6 in a certain way. ஓகேவா? ஸோ ஒன்று இந்த மாதிரி மிக்சடாக வரப்போ நான் நம்பரை மட்டும் வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லெட்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பாருங்களேன், 18 இருக்குது, 19 இருக்குது, 17 இருக்குது, 13 இருக்குது. அப்போ நான் நம்பரை மட்டும் பார்த்தாலும் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாமா? பார்க்கலாமா? 17, 6 என்ன ஆகுறாங்க? -11. அடுத்து நெக்ஸ்ட் KH12, HD1, 12 என்ன 1 ஆகுது? -11. அப்போ LP -6 இருக்கு. ஸோ -11 பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -17 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C, IL -17 இருக்கிறதா ரைட் ஆன்சர் ஆகும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கொஸ்டின் பேப்பரில் இந்த ஃபிகரல் அனாலஜி வந்திருக்கு. சரி, என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். F இருக்கு, U இருக்கு. சின்ன சின்ன எலமெண்ட்டாக ஃபஸ்ட்டு நோட் பண்ணி பார்க்கலாமே. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோன்னா லெட்டர்ஸ் தெரியுது. F அண்ட் U இருக்கு. Fக்கு Uக்கு என்ன சம்மந்தம்? F Uவும் ஆப்போசிட் லெட்டர்ஸ், கரெக்டா? ஸோ அப்போ ஜியோட ஆப்போசிட் யாருன்னு பார்த்தா எனக்கு T வரணும். T இருக்கிற இமேஜ் வேணும். அப்படி பார்த்தா எனக்கு ஆப்ஷன் C இல்லாட்டி D வருவாங்க. AB என்ன பண்ணலாம்? நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ Cக்கும் Dக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த T சுற்றி இருக்கிற ஷேப்பு இது 6 ஃபேஸ் ஷேப்பு, இது 5 ஃபேஸ் ஷேப். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்களேன், 3 ஃபேஸ் இருக்க ஷேப் இருக்குது, அதுக்கப்புறம் 4 ஃபேஸ் இருக்க ஷேப் இருக்குது. இதில் பாருங்கள், எனக்கு இங்கே தான் கொஸ்டின் மார்க் இருக்குது, இங்கே 6 ஃபேஸ் இருக்க ஷேப் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? 5 ஃபேஸ் இருக்க ஷேப் வந்திருக்கணும். ஆப்ஷன் D, 5 ஃபேஸ் இருக்க ஷேப்பு, அதுக்குள்ளே T இருக்கவங்க தான் வேணும். ஓகேவா? ஈஸி தானே? நெக்ஸ்ட் ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன், அனலாஜி. இந்த அனலாஜி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ பாருங்க, FMY UEQ. எப்படி பார்க்கலாம் இதை? FMY UEQ அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்பேன். Fலேருந்து U என்ன ஆகுறாங்க? -11 கிட்ட ஆகுதா? ஸோ அப்போ எனக்கு Qலேருந்து -11 பண்ணால் I கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, CMY இருக்கு. ஆப்ஷன் டிலையும் CMY இருக்கு, ஆப்ஷன் சிலையும் CMY இருக்கு. அப்போ நான் அதை செக் பண்ணுறது வேஸ்ட் காசு. ஏன் அப்படின்னா 3 ஆப்ஷன்லையும் CMY இருக்குன்னா அப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் மட்டும் பார்த்தா போதும். ISE இருக்கு, ISO இருக்கு, IUE இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நான் CMY வச்சு போடுவேன். CMY UEQ அப்படின்னா QAM என்னவா இருக்கும் நான் கண்டுபிடிச்சாலே போதும். சிம்பிள் தானே? அப்போ Cலேருந்து U என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க, BAZYXWVU -8 ஆகுது. என்ன ஆகுது? -8 ஆகுது. அடுத்து Mலேருந்து E -8 ஆகுது. Yலேருந்து Q என்ன ஆகுறாங்க? சேம் -8 ஆகுறாங்க. அப்போ முடிஞ்சா சால்வ் பண்ணிடலாமா? Qவோட வேல்யூ என்ன? 17. -8 பண்ணால் I. ஏலேருந்து -8 பண்ணால் எஸ். எம்லேருந்து -8 பண்ணால் இ. ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோமா? ஸோ அப்போ ISE அப்படின்ற ஆப்ஷன் தான் எனக்கு சூஸ் பண்ணுவேன். ISO இருக்குது, வரமாட்டாங்க. IUE வரமாட்டாங்க.
ஆப்ஷன் சி ஐஎஸ்இ இருக்க ஆன்சர் தான் ரைட் ஆன்சர். ஸோ என்ன பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷன் பி சிடியை பேஸ் பண்ணி சிஎம்ஒய்ன்றது கன்ஃபார்ம் வரப்போது தெரிஞ்சிச்சு. அப்போ சிஎம்ஒய் வச்சு நான் பேசிக் அனலாகி போடுற மாதிரி சிஎம்ஒய் யூஏக்யூ போட்டேன். அதை வச்சு QAMக்கு என்ன ஆன்சர் வரும்னு போட்டோம். ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். சேம் டைப் தான். KF அதாவது எஃப்ன்றத கே அப்படின்னு நான் பார்க்குறேன். எஃப்க்கு என்ன ஆகுறாங்க? +5 ஆகுறாங்க. அப்போ அதே மாதிரி எண்ணிலேருந்து +5 பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு எஸ் கிடைக்கணும். ஸோ எஃப்எஸ் எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்டாக. ஸோ அப்போ அதை வச்சு என்ன பண்ண முடியாது. செகண்ட் லெட்டர் பாருங்கள், யூ இருக்குது, இங்கே என் இருக்குது. சால்வ் பண்ணலாமா? சரி, செகண்ட் லெட்டர் பாருங்கள், எஸ் இருக்குது, யூ இருக்குது. யூலேருந்து எஸ் என்ன ஆகுறாங்க? -2. அப்போ வீலேருந்து -2 பண்ணால் டி தானே வரணும். ஏ இருக்கா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. அதாவது யூஏ இருக்க ஆப்ஷன்ஸ் எனக்கு வேணாம். சரிட்டா? ஸோ இங்கே ஏ இருக்கா? அவனையுமே தூக்கிடலாம். யூஏ இருக்க ஆப்ஷன் எனக்கு வேணாம். ஆப்ஷன் பி பாருங்கள். செகண்ட் லெட்டர் என் இருக்குது, என்லேருந்து எஸ் 14 and 19 +5 ஆகுறாங்க. அதே மாதிரி விலேருந்து ஏ என்ன ஆகுறாங்க? +5. ஓகே, அப்போ எனக்கு FNSAன்றது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போ தேர்ட் லெட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். FNSA இங்கே கரெக்டாக இருக்கா? FNSUன்றது எனக்கு தப்பு. SAJவா இல்லை SAIன்னு நான் கரெக்டாக செக் பண்ணாலே போதும். SAI வச்சு செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. BW அதாவது WB என்ன ஆகுறாங்க? +5 ஆகுறாங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி ஈலேருந்து +5 பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 which is J தானே கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே என்ன கிடைக்குது? I கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி வரமாட்டாங்க. ஆப்ஷன் பி ஜே இருக்கிறது தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயமா பார்த்துட்டு போடாது, ஃபாஸ்ட்டாக போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. அகெயின் சேம் கொஸ்டின் தான் பாருங்கள். RMNTOP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா? MR என்ன ஆகுறாங்க? +5. M13 R18 +5 ஆகுது. அப்போ டீலேருந்து +5 பண்ணால் ஒய் கிடைக்குமா? ஸோ ஒய் கரெக்டாக இருக்காங்க. வேறு என்ன அதே மாதிரி ரிப்பீட் ஆகிறாங்களா பாருங்கள். ஸோ எம்ஒய் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி எனக்கு வேணாம், ஆப்ஷன் சியுமே எனக்கு வேணாம். சரி, MHI இருக்குது, MOU இருக்குது, YLU இருக்குது. இப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணாலே எனக்கு போதும். கரெக்டாக? செகண்ட் லெட்டர் பாருங்கள், HM H8 M13 +5 ஆகுறாங்க. இப்போ அதே மாதிரி ஓலேருந்து +5 பண்ணால் என்ன கிடைக்கும்? டி கிடைக்கும். எனக்கு டி கரெக்டாக இருக்கும். சரி, இந்த ஆப்ஷன் செக் பண்ணுறேன். ஓலேருந்து எம் என்ன ஆகுறாங்க? -2. அதே மாதிரி ஓலேருந்து -2 பண்ணால் என்ன கிடைக்கும்? எம் தானே கிடைக்கணும். எனக்கு எல் கிடச்சிருக்கா? ஸோ எனக்கு ஆப்ஷன் பி தப்பாக இருக்குது. யார் கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ MHI and YTU is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். இந்த கொஸ்டினில் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஒரு 4 ஆப்ஷனில் 3 பேர் ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது காமன் பேட்டர்ன் 3 பேருக்கு இருக்கும். ஒருத்தவங்க மட்டும் ஆர்டர் நோட், அந்த பிளாக் ஷிப் யாருன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், KPCT இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். 11 16 +5 ஆகுது. நெக்ஸ்ட் IN +5, BG +5 and DI also +5. ஓகே, +5 முடிஞ்சு. இப்போ செகண்ட் லெட்டர் தான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். CT என்ன ஆகுறாங்க? -9. AR -9 and TK என்ன ஆகுது? சேம் -9. ஆப்ஷன் டியில் பாருங்களேன், VN என்ன ஆகுறாங்க? -8 ஆகுறாங்க. ஸோ எனக்கு எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், +5 -9 +5 -9 +5 -9. ஆப்ஷன் டியில் மட்டும் என்ன ஆகுது? +5 -8 ஆகுது. ஸோ எனக்கு யார் ஆடணும் அவுட்டு? ஆப்ஷன் டி DVIN தான் ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ஸோ இவங்க என்ன அப்படின்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, செட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற ஆப்ஷன் யாருன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு ஹெல்ப் பண்ணக்கூடாது. GI என்ன ஆகுது? +2. IL +3. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் +2 +3 ஆகுது. KM +2 MP +3. ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? PQ +1 ஆகுது. எனக்கு ஏ வரமாட்டாங்க. OQ +2
QT + 3 ஓகே PQ TN. ஸோ எனக்கு என்ன வரப்போகுது ஆப்ஷன் டி வராது. ஒன்று ஆப்ஷன் சி இல்லாட்டி ஆப்ஷன் பி. ரெண்டு பேரில் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். OJQM-TU இருக்குது, OJQM-TV இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக டிவியா டியூவான்னு பார்த்தா போதும். பார்த்துடலாமா? BE என்ன ஆகுது +3, E என்ன ஆகுறாங்க +9 ஆகுறாங்க. ஸோ அப்போ எனக்கு எம்மிலேருந்து +9 பண்ணால் U வருமா V வருமா? V தானே வரும். ஸோ ஆப்ஷன் பி OJQM-TV is the right answer. ஓகே நெக்ஸ்ட். ஸோ சேம் பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரியான டைப்பு தான் இது. MGP-NIS என்ன ஆகுதுன்னு பாருங்கள். MN +1 இருக்கலாம், இல்லை ஆப்போசிட்டாக இருக்கலாமா? இங்கே பார்த்தா தெரிஞ்சும் ST +1 தான் ஆகுறாங்க. அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள். CD +1 DC -1. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வராது. DC அதாவது சிடின்றது டி கரெக்டாக வந்துருச்சு. ஆப்ஷன் சியில் டிசி வந்துருச்சு. ஆப்ஷன் சி வர மாட்டாங்க. இப்போ ஏவா டிஆ டிசைட் பண்ணுறதுக்கு சிடிஆர் இருக்குது, சிடிபி இருக்குது. செகண்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதுமா? GI என்ன ஆகுறாங்க +2, VX +2. அப்போ TV +2 ஆகுது. இங்கே பாருங்கள் DU +2 ஆகுதா? இல்லை மைனஸ் ஆகுது. யார் எனக்கு கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே நம்ம ஃபுல்லாக பார்த்தோமா? இல்லை, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தேன். எதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறேன். ஓகே கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள் கொஸ்டின் பேப்பரில். ஓகே In each of the word, each vowel is changed to the letter immediately following it an English alphabetical order. அதாவது அந்த வார்த்தையில் இருக்க ஒவ்வொரு உயிரெழுத்துமே ஆங்கில வரிசையில் இருக்க அதுக்கு அடுத்த எண்ணை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? வவல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெய் எழுத்தும் ஆங்கில வரிசையில் அதற்கு முந்தைய எழுத்தாக மாற்றப்பட வேண்டும். அதாவது ஒரு கான்சனண்ட்டுக்கு என்ன பண்ணணுமா? ப்ரிசீடிங் லெட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். வவலுக்கு ஃபாலோயிங் லெட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in how many letters clusters thus formed will no vowels appear. உருவாக்கப்பட்ட புது வார்த்தையில் எத்தனை வார்த்தையில் vowels இருக்காது அப்படின்றத கொஸ்டின். எனக்கு பார்த்துடலாமா? சரி. DIE CUP BOX ASK சால்வ் பண்ணலாமா? சரி. டின்றது கான்சனன்ட். கான்சனண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? நான் ப்ரிசீடிங் லெட்டர் போடுவேன். ஓகே சி. ஐன்றது வவ்வலா? வவ்வலுக்கு ஃபாலோயிங் லெட்டர் J. நெக்ஸ்ட் ஈன்றது வவ்வலா? வவ்வலுக்கு ஃபாலோயிங் லெட்டர் F. CJF. CUP. ஸோ சிக்கு என்ன பண்ண போகிறோம்? நான் ப்ரிசீடிங் லெட்டர் B. யூக்கு ஃபாலோயிங் லெட்டர் V. பிக்கு ப்ரிசீடிங் லெட்டர் O. நெக்ஸ்ட் ASK பாக்ஸ் இருக்கா? BOX. பிக்கு ப்ரிசீடிங் லெட்டர் A. ஓக்கு ஃபாலோயிங் லெட்டர் P. எக்ஸுக்கு ப்ரிசீடிங் லெட்டர் W. நெக்ஸ்ட் ASK. ஏக்கு ப்ரிசீடிங் லெட்டர் என்ன? ஏக்கு என்ன லெட்டர் போடணும்? வவல்ஸ்னா ஃபாலோயிங் லெட்டர் போடணும். ஸோ B. ஆஸ்க். எஸ்ஸுக்கு என்ன லெட்டர் போடணும்? ப்ரிசீடிங் லெட்டர் R. கேக்கு என்ன லெட்டர் போடணும்? ப்ரிசீடிங் லெட்டர். ஸோ J. என்ன கொஸ்டின் கேட்டால் எனக்கு எத்தனை வேர்ட்ஸில் வவல் அப்பியர் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்கான். 1 2 3 வேர்ட்ஸில் என்ன ஆகலை எனக்கு? ஸோ இதில் வவல் அப்பியர் இருக்கா? ஏ இருக்காங்க, இங்கே ஓ இருக்காங்க. ஸோ CJFும் BRJ. அதாவது 2 வேர்ட்ஸ் தான் எனக்கு வவல்ஸ் அப்பியர் ஆகலை. ஆப்ஷன் ஏ 2 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க கொஸ்டின் பேப்பரில். வாட் வில் பி தி ரிசல்டன்ட் இஃப் தி செகண்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர் இஸ் ஆடட் டு தி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர்? ஓகேவா? ஒரு மிகப்பெரிய எண்ணோட 2வது இலக்கத்தையும் மிகச்சிறிய எண்ணோட 1வது இலக்கத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மிகப்பெரிய எண்ணனா என்ன இங்கே கொடுத்துருக்கிறதுல எனக்கு? ஸோ மிகப்பெரிய எண்ணனா என்ன கிடைப்பாங்க எனக்கு? 503. மிகச்சிறிய எண்ணனா யார் எனக்கு? 144. ஸோ மிகப்பெரிய எண்ணிலேருந்து என்ன எடுக்கணுமா? செகண்ட் டிஜிட்டே எடுக்கணுமா? மிகச்சிறிய எண்ணிலேருந்து என்ன எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டே எடுக்கணுமா? அப்போ 0 + 1 என்ன கிடைப்பாங்க? 1. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ஸோ எனக்கு இது கோடிங் டிகோடிங் தான். என்னன்னு பாருங்க. NKGO அப்படின்றத LIEMனு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்களா, N L 14 12 என்ன ஆகுறாங்க?
-2 ஆகுது. அடுத்து KI -2 ஆகுது. GE -2, OM -2. அப்போ எல்லாமே -2 ஆகுது. கொஸ்டின் என்ன எனக்கு? TQMU பார்த்துடலாமா? ஸோ டீலேருந்து -2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க எனக்கு? R. Qலேருந்து -2 பண்ணால் O. Mலேருந்து -2 பண்ணால் K. ROKன்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் C. ஸோ லாஸ்ட் லெட்டர் Uலேருந்து -2 பண்ணால் S. ஸோ ROKSG ரைட் ஆன்சர். ஓகே தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் தான், பட் லெட்டர் கிளஸ்டர்ஸ் வந்துருக்கு. போன வாட்டி செட்டு பார்த்தோமா, இப்போ கிளஸ்டர் வந்திருக்கு. இந்த 4 கிளஸ்டரில் ஒருத்தவங்க மட்டும் எனக்கு என்ன வர போகிறாங்க? ஆட் அண்ட் அவுட்டாக இருப்பாங்க. பார்த்துடலாமா? TQLJ. டீலேருந்து Q என்ன ஆகுது? -3. Qலேருந்து L என்ன ஆகுது? -5. Lலேருந்து J -2. நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா? JG -3, GB -5 அண்ட் BZ -3. சாரி -2. ஸோ என்ன ஆகுறாங்க எனக்கு பேட்டர்ன் என்ன? 2 தடவை வந்துட்டாங்க. -3, -5, -2. ஆப்ஷன் சி செக் பண்ணலாம். RO -3, OI -6 ஆகிருக்கு. ஐலேருந்து H -1. நெக்ஸ்ட் பிலேருந்து Y -3, ஒய்லேருந்து T -5, டீலேருந்து R -2. ஸோ எனக்கு யார் ஆட் அண்ட் அவுட்டாக இருக்காங்க? ஆப்ஷன் சி ROIH. என்ன ஆகிட்டாங்க? -5க்கு பதிலாக -6 நீங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு பேட்டர்ன். ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் எண் வரிசையில் 2 எண்கள் அடைப்புக்குறிக்குள் வைக்கப்பட்டுள்ளன. தொடரை கவனமாக படித்து கீழ்கொண்டு சரியான தொடரை தேர்வு செய்யும். ஓகே, இந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் அதுக்கப்புறம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு சீரீஸ் பாருங்கள். என்ன பேஸ் பண்ணி இருக்குது? 1 இருக்குது, 9 இருக்குது, 25, 36, 81, 121, 169, 225. இவங்களாம் என்ன வேல்யூஸ்? ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 1 ஸ்கொயர் இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் 5 ஸ்கொயர் இருக்குது, 6 ஸ்கொயர் இருக்குது ப்ராக்கெட்டில், அண்ட் நெக்ஸ்ட்டு 9 ஸ்கொயர், அப்புறம் 121 11 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 15 ஸ்கொயர். ஸோ இவங்க தான் கண்டினியூ ஆகிட்டே போகிறாங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஆப்ஷன் ஏ பாருங்கள். போத் நம்பர்ஸ் இன் ப்ராக்கெட் ஆர் இன்கரெக்ட். 2 ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர்ஸும் இன்கரெக்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன பேட்டர் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டினியூ ஆகிட்டு வந்துருக்கு. கரெக்டாக 1 3 5 அப்படின்னு வந்துட்டு இருக்கு. 6 மட்டும் நடுவில் என்ன வந்துருச்சு? ஆட் அண்ட் அவுட்டாக வந்துருக்கு. ஸோ அப்போ எனக்கு அந்த ப்ராக்கெட் தப்பு. செகண்ட் ப்ராக்கெட் பாருங்கள், யார் இருக்கா? 169, அதாவது 13ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்குது? எனக்கு ப்ராக்கெட்டில் இருக்குது. அவர் கரெக்ட் தானே? அவர் ஆட் நம்பர் தானே? சரி, அப்போ ரெண்டுமே தப்புன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் நம்பர் ஃப்ரம் தி லெஃப்ட் இஸ் கரெக்ட் அண்ட் தி செகண்ட் இஸ் இன்கரெக்ட். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கரெக்டா, செகண்ட் ப்ராக்கெட் தப்பா? எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் என்னவா இருக்குது? தப்பாக இருக்குது. செகண்ட் ப்ராக்கெட் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். போத் நம்பர்ஸ் ஆர் இன் ப்ராக்கெட் ஆர் கரெக்ட். இதுவுமே தப்பு. கரெக்டாக? ஏன்னா எனக்கு 2 ப்ராக்கெட்டுமே கரெக்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று தப்பாக இருக்குன்னு கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். தி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் நம்பர் ஃப்ரம் தி லெஃப்ட் இஸ் இன்கரெக்ட் அண்ட் செகண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இவன் தான் கரெக்டாக இருக்கான். என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எனக்கு தப்பு, செகண்ட் ப்ராக்கெட் தான் என்ன சொல்கிறாங்க? கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 27. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்? ஸோ நம்ம பேசிக்காக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதில் இருக்கிற கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணி அதை ஃபேக்டர்ஸ் பிரித்து போடலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணுற வேலைலாம் வேணாம். ஓகே ரைட். 2 4 6 8 10 12 14 16 18. ஸோ 18 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரித்தா 6 6ஆக பிரிக்க சான்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? நான் 3 6 நெக்ஸ்ட்டு 3 6. ஸோ 6 6ஆக நான் பிரிச்சிருக்கு. எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற லெட்டர்ஸை ஃபில் பண்ணிக்கலாமா? லாஸ்ட் லெட்டர் ரெண்டுத்துலேயுமே ஒய் கன்ஃபார்ம் ஆகுது. செகண்ட் லெட்டர் எம். ஸோ எம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இசட்ன்றது தெரிஞ்சிச்சா? ஸோ என்ன கிடைக்குது எனக்கு? KMT ZOY ஃபில் பண்ணிடலாமா? KMT ZOY KMT ZOY. இப்போ டேஷர் கேன்சல் மட்டும் எடுத்துனா போதும். MOKTY எங்கே இருக்குது? MOKTY. ஸோ ஆப்ஷன் MOKTYMZ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி
ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. மேசன் பில்ட்ஸ் மெக்கானிக் டேஷ். அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது வேர்ட் அண்ட் லாகின் சேம் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாதிரியான ரிலேட்டட் இருக்குது, அதாவது இப்போ சினானிம் ஆண்டனிம் கொடுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு ஆண்டனிம் கொடுத்துருக்கலாம். அப்போ அடுத்து கொடுத்துருக்க வேர்டுக்கு ஆண்டனிம் தான் நான் சூஸ் பண்ணணும். அதே பேசிக் தான். ஸோ மேசன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டடம் கட்டுவார். அதாவது பில்டிங் மேக் பண்ணுற வேலை தான் அவரோட வேலை. அப்போ மெக்கானிக்கோட வேலை என்னவா இருக்கும்? கார்ஸா? மெக்கானிக் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் ஓகே பேபி கார் பைக் யோசிக்கலாம். டூல்ஸ், ஃபேக்ட்ரி, ரிப்பேர்ஸ். மெக்கானிக்கோட வேலை என்ன? ரிப்பேர் பண்ணுறது, அதாவது பழுது பார்க்குறதுன்றத கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். மணிப்பூர் இஸ் ரிலேட்டட் டு இம்பால். இந்த சேம் வே நாகாலாந்து இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ஸோ இதே தான் இங்கேயும். இந்த வேர்டலாஜில் மணிப்பூருக்கும் இம்பாலுக்கும் என்ன சம்மந்தம் ஃபஸ்ட்டு பாருங்க. என்ன அப்படின்னா இம்பால் இஸ் கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர். ஓகேவா, ஸோ இம்பால் என்னது? கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர். ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு யாரை கேட்டிருக்காங்க? நாகாலாந்துக்கான கேபிட்டல் எனக்கு தெரியும். நாகாலாந்துக்கான கேபிட்டல் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ யார் எனக்கு? கோஹிமா. ஸோ கோஹிமா இஸ் கேபிட்டல் ஆஃப் நாகாலாந்து. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த ஆப்ஷன் ஏ, பி, சி இவங்கெல்லாம் யாருடைய கேபிட்டல் சிட்டி, இவங்க எங்கே என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. 11 121 0 டேஷ் டேஷ் இருக்கு. ஓகே, சரி என்னவா இருக்கலாம் அப்படின்னா 11 ஸ்கொயர் 121 மேம். ஓகே, ஸோ 121 என்ன பண்ணால் 1210 ஆகும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆகும். ஸோ இந்த 10 காமனாக கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா 9 ஸ்கொயர் என்ன? 81. 81 × 10 பண்ணால் 18 வரணுமா? வரல. 8 × 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 640 வரணுமா? வரல. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 360 வரணுமா? வரல. 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. 490 வரணுமா? வரல. அப்போ அந்த பேட்டர்ன் கிடையாது. வேறு என்னவா இருக்கலாம்? இந்த 10 காமனாக இல்லாமல் 11க்கு ப்ரீவியஸ் நம்பர்னு வச்சுக்கலாமா? அப்போ 11 இருக்குது. 11க்கு முன்னாடி நம்பர் என்ன? 10 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க 11 ஸ்கொயரை. ஓகேவா, அப்போ அந்த மாதிரி இப்போ 9 இருக்குது அப்படின்னா 9க்கு முன்னாடி நம்பர் 8 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி எலிமினேட் பண்ணலாம்? அப்போ ஆப்ஷனை 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? எனக்கு 81 இருக்கும். இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 8ஆக இருக்கும். ஸோ 9ஆக இருக்குது, தப்பு. ஆப்ஷன் பி பாருங்கள். 8 ஸ்கொயர் என்ன? 64. 64 8க்கு முன்னாடி நம்பர் என்ன? 7ஆ? ஸோ 64 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். எனக்கு என்ன கிடைக்கும்? யூனிட் டிஜிட் 8ன்னு தான் கிடைக்கும். ஸோ இன்னும் வோல்ட்டில் வைக்கிறேன் செக் பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்கள். 6 ஸ்கொயர் என்ன? 36. அவனுக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 5. மல்டிப்ளை பண்ணால் 0ல் முடியுமா? இங்கே என்ன இருக்குது? 6 இருக்கா? ஆப்ஷன் சியும் வரமாட்டாங்க. ஆப்ஷன் டி பாருங்கள். 49 ப்ரீவியஸ் நம்பர் என்ன? 6. ஸோ 9 × 6 பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 4ல் முடியும். ஓகேவா, சரி அப்போ எனக்கு 9ல் முடியுது. ஆப்ஷன் டியுமே வரமாட்டாங்க. யார் தான் கரெக்டாக இருக்காங்க? ஆப்ஷன் பி 8 = 448 இஸ் தி ரைட் ஆன்சர். பேட்டர்ன் என்ன? ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ இன்டூ த ப்ரிசீடிங் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. கிளாசிஃபிகேஷன்னா வேர்ட் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். 4 பேர் 3 பேர் ஒரே விதமாக இருப்பாங்க. அதாவது பாருங்க, கிட்னி, லிவர், ரெனின், பான்க்ரியாஸ். கணையம், ரெனின், கல்லீரல், சிறுநீரகம். ஸோ இவங்கெல்லாம் பாருங்களேன், கிட்னி, லிவர், பான்க்ரியாஸ்லாம் என்னது? ஆர்கன்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ். ரெனின்ன்றது என்னது? ஒரு ப்ரோட்டீன். ரெனின்ன்றது என்னது? ஒரு ப்ரோட்டீன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 34 ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா செலக்ட் தி சூட்டபிள் ஃபிகர் ஃப்ரம் தி ஆன்சர் ஃபிகர்ஸ் தட் வில் ரீப்ளேஸ் தி கொஸ்டின் மார்க். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கில் ரீப்ளேஸ் பண்ண போகிற ஃபிகர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 பேருக்கு என்ன பேட்டர்ன் வந்து செக் பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் இருக்குது, வெளியே நிறையா சர்க்கிள்ஸ் இருக்குது, லேயர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ அடுத்து பாருங்களேன் என்ன ஆகுது? அந்த சர்க்கிள்ஸ் லேயர்ஸில் இருந்து ஷேப் வந்து மேலே வந்து சிங்கிளாக வந்துருச்சு. சிங்கிளாக இருந்தவங்க லேயர் ஆகிட்டாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன வரணும்? எனக்கு சிங்கிளாக இருக்க இந்த ட்ரையாங்கிள் எனக்கு லேயர்ஸாக வரணும். அண்ட் இந்த எல் மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா, அவங்க டபுள் நிறையா இருக்காங்களா, அப்போ சிங்கிளாக வரணும். அப்போ சிங்கிள் எல்லு நிறைய லேயரில் என்ன இருக்கணும்? ட்ரையாங்கிள் இருக்கணும். எல் மேலே இருக்கணும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சர்க்கிள், ஃபஸ்ட் இமேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த 1ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏல இருக்குது.
ஓகேவா? சம்டைம்ஸ் ஒன்றுன்றது ஆப்ஷன் பியில் சியில் எங்கே வேணால் மாறி இருக்கும். ஓகே, அதை கவனமாக பார்த்து போகும். ரைட். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். ஸோ நம்ம மேலே பார்த்த கொஸ்டின் தான். ஒரு செட் இருக்குது. ஓகேவா? ஒரு செட் இருக்குது. அதே மாதிரி செட்டில் யார் ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். KN என்ன ஆகுது? +3 NP +2. ஸோ +3 +2 ஆகுது. இங்கே செக் பண்ணுங்கள். +3 +2. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன ஆகணும்? +3 +2 ஆகணும். PR என்ன ஆகுறாங்க? +2 ஆகுறாங்க. எனக்கு வரக்கூடாது. +3 வரணுமா? ஆப்ஷன் ஏ தப்பு. OR என்ன ஆகுறாங்க? +3. ஓகே. PR என்ன ஆகுறாங்க? வரக்கூடாது. OR கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் OKRNTU இருக்குது. OKRNTV இருக்குது. ஸோ TUவா TVயான்னு பார்ப்பேன். எனக்கு இங்கே பாருங்கள். GJ என்ன ஆகுது? +3. JR +8. IL +3. LT +8. அப்போ +3 +8 ஆகணும் செகண்ட் லெட்டர். KN என்ன ஆகுறாங்க? +3. Nலேருந்து +8 பண்ணணும். என்ன கிடைக்கும்? எனக்கு V கிடைக்கும். இங்கே U இருக்குது. தப்பு. ஆப்ஷன் D OKRNTV is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. கொஸ்டின் பேப்பரில் நம்பர் சீரீஸ் 74 101 133 74 101 133 175 237. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? 74 101 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? எனக்கு 27. ஓகே. இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 32. அடுத்து 133 75 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? எனக்கு 42. நெக்ஸ்ட் 71 75க்கும் 237க்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? எனக்கு 25 62. ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னு பேட்டர்ன் பார்த்துலாம். 27 32 என்ன ஆகுது? எனக்கு +5 ஆகுது. 32 42 +10 ஆகுது. அண்ட் 42 62 என்ன ஆகுறாங்க? +20 ஆகுறாங்க. இப்போ என்ன ஆகுது? எனக்கு பேட்டர்ன்ஸ் பாருங்களேன். 5 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் டபுள் ஆகிட்டே போதா? அப்போ அடுத்து என்ன கிடைக்கும்? எனக்கு 14 கிடைக்கும். 62 + 40 102. அண்ட் ஃபைனல் ஆன்சர் இஸ் 237 + 102. என்ன ஆன்சர் கிடைக்கும்? எனக்கு 339ன்ற ரைட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. லெட்டர் சீரீஸ். ஸோ இந்த கிளஸ்டரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். 16 14 12 10. அப்போ அடுத்து என்ன வரணும்? எனக்கு 8 ஹெச்னு வரணும். ஸோ ஹெச் தான் எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கும். நோ ப்ராப்ளம். அடுத்து பாருங்கள். IG -2 GE -2 EC -2. அப்போ C -2 பண்ண என்ன கிடைப்பாங்க? AH ஏன்னு கிடைக்கணும். ஓகே. லாஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்துடலாமா? LJ -2 JH -2 HF -2 F -2 D HAD. Option B is the right answer. ஓகேவா? Question number 62 பாருங்க. Choose the figure which is different from the rest. So classification based on figure, right? So இந்த 4 ஃபிகர்ஸில் யார் எனக்கு ஆட் அண்ட் அவுட்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் கைஸ். இந்த பக்கம் பார்த்த மாதிரி 2 லைன்ஸ் இருக்குது. ரைட்டாக லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி 2 லைன்ஸ் இருக்குது. ரைட் சைட் பார்த்த மாதிரி 1 லைன் இருக்குது. ஆப்ஷன் அடுத்து பாருங்கள். ஃபிகர் பியில் பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி 2 இருக்குது. ரைட் சைடு பார்த்த மாதிரி 1 இருக்குது. சி ஃபிகரில் பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி 2 இருக்குது. ரைட் சைடு பார்த்த மாதிரி 1 இருக்குது. டி ஃபிகரில் பாருங்கள். ரைட் சைடு பார்த்த மாதிரி 2 இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி 1 இருக்குது. வேறு ஏதாவது பார்க்கணுமா? இல்லை வேறு ஏதாவது இதில் இருக்கா பார்க்குறதுக்கு? ஓகே, ஒன்றுமே இல்லை. 2 ரைட்டில் 2 இருக்குது அண்ட் லெஃப்ட்டில் 1 இருக்குது. கரெக்டாக ஓகேவா? ஒருத்தவங்க மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸாக லெஃப்ட்டில் 2 இருக்குது, ரைட்டில் 1 இருக்குது. ஸோ யார் அவங்க? டி ஃபிகர். ஃபிகர் தான் டி. ஆன்சர் டி கிடையாது. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டி ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, இதை மட்டும் கவனமாக பார்த்துப்போம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 70 மிக்சட் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி நம்பரும் வருது லெட்டரும் வருதுன்னா ஃபஸ்ட் அப்ரோச் நம்பர் கொடுங்க. ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. 125 144 125 144 இருக்குது. ஸோ அதை வச்சு எலிமினேட் பண்ண முடியும். பண்ணிடலாமா? அப்போ பாருங்கள். 1 8 27 இவங்களாம் என்ன வேல்யூஸ் கைஸ்? கியூப் வேல்யூஸ். ஸோ 1 கியூப் 2 கியூப்
3 cube 4 cube. அப்போ 5 cube என்ன வரணும் எனக்கு 125ன்னு ஒரு ஆப்ஷன் வேணும். ஆப்ஷன் ஏ அப்படி இல்லாட்டி ஆப்ஷன் சி வர போகிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். டிஎஃப்டி இருக்குது, டிஜிடி இருக்குது. அப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் பார்த்தா போதுமா? போதும். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஓஎம் மைனஸ் 2, எம்கே மைனஸ் 2, கேஐ மைனஸ் 2. ஸோ ஐ மைனஸ் 2 பண்ணால் ஜி கிடைக்குமா? ஜி இருக்க ஆப்ஷன் யார்? ஆப்ஷன் ஏ டிஜிடி 125 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 90 பாருங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 617 335 930 459 571. ஓகே, வாட் வில் பி தி ரிசல்டன்ட் இஃப் தி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர்? ஓகேவா? மிகப்பெரிய எண்ணோடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கணும். மிகப்பெரிய எண் எது? இதில் 930. இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இஸ் ஆடட் டு தி தேர்ட் டிஜிட் ஆஃப் தி லோவஸ்ட் நம்பர். ஓகே, மிகச்சிறிய எண்ணோட மூணாவது டிஜிட்டை எடுத்துக்கணுமா? எது இதில் மிகச்சிறிய எண்? எனக்கு 335. ஸோ இதில் தேர்ட் டிஜிட்னா யார்? எனக்கு 5. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. 9 + 5 எவ்வளோப்பா? 14. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்லாம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை கரெக்டாக படித்தாலே போதுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 93 பாருங்க. Each of the digits in the number 4917523 is arranged in the ascending order from the left to right. Which of the following digits will be third from the left? ஓகேவா? இந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக ஏறுவரிசையில் அமைச்சதுக்கு அப்புறம் எந்த இலக்கம் இடமிருந்து மூன்றாவதாக இருக்குன்னு கேட்குறாங்க. எழுதிடலாமா? 4 9 1 7 5 2 3. ஸோ இவங்க என்ன கேட்பாங்கன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். என்ன கிடைப்பாங்க எனக்கு? ஸோ 1 2 3 4 5 6 இல்லை 7 இருக்கு 9 இருக்கு. ஸோ லெஃப்ட்லேருந்து தேர்ட் பிளேஸில் யாருக்கு தான் கேட்குறாங்க. அதாவது இடமிருந்து மூன்றாவது யார் இருப்பாங்க? 3 தான் இருக்கும். ஆப்ஷன் டி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 95 பாருங்க. If 2 is added to each even digit and 1 is subtracted from each odd digit in the number 2 6 1 4 7 5 9, what will be the sum of digits which are 6 from the left and first from the right in the new number thus formed? அதாவது அவன் கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸில் ஓகே எத்தனை நம்பர் கொடுத்துருக்கான்? 4. இந்த 7 நம்பர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒற்றைப்படை எண் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒற்றைப்படை எண் எல்லாத்துலேயும் 1 மைனஸ் பண்ணணுமா, ரெட்டைப்படை எண்ணத்துலேயும் 2 ஆட் பண்ணணுமா. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கிறத பண்ணிடலாம். 2 6 1 4 7 5 9. 2க்கு என்ன பண்ணணும்? ஈவன் நம்பரா +2 பண்ணால் 4, 6 + 2 8. 1லேருந்து என்ன பண்ணணும்? -1 பண்ணணும் 0, 4 + 2 6, 7 - 1 6, 5 - 1 4, 9 - 1 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடமிருந்து 6வது இடத்திலும் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 6th பிளேஸ்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6 இடமிருந்து 6வது இடத்திலும் வலது புறத்திலிருந்து முதலிலும் வரும் இலக்கங்களையும் கொடுத்த வேண்டும். அதாவது ரைட் ஹேண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கவங்களுக்கும் அடிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 + 8 என்னவா இருக்கும்? எனக்கு 12 இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. சேம் தான், அதே மாதிரியோட கான்செப்ட் தான். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துடலாம். 3 7 2 4 6 8 9 5. If 1 is added to each even digit, இப்போ என்ன பண்ணுமா? ஈவன் டிஜிட்டில் 1 ஆட் பண்ணணும். 2 வந்து என்ன பண்ணுமா? ஆட் டிஜிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுமா. பண்ணிடலாமா? 1 is added to 2 சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைப்பாங்க. 5 3 5 7 9 2 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைப்பாங்க? எனக்கு 7. லாஸ்ட் டிஜிட் என்னப்பா? 5. ஸோ 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ உருவாக்கியாச்சா? இந்த புதுசாக உருவாக்கின இந்த லெட்டர்ஸ்லேருந்து how many digits will appear more than once in a new number thus formed? அதாவது புதுசாக உருவாக்கியிருக்கோம் இல்லையா, இதில் எத்தனை இலக்கங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தோன்றுகின்றாங்க. யார் யாருன்னு கேட்கல, எத்தனை இலக்கங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ 5 2 times இருக்கா? ஓகே 1. 3 2 times இருக்கா? இருக்கு 2. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 2 times இருக்கு.
ஸோ அப்போ மொத்தமாக 3 டிஜிட்டு மோர் தென் 1 டைம் எனக்கு என்னவா இருக்குது அப்பியர் ஆகுது. ஆப்ஷன் சி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஈஸி தானே, சொல்லியிருக்க மாதிரி பண்ணிவிட்டு கேட்டுரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 99 பாருங்கள். செலக்ட் தி செட் விச் நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டட். ஓகே, செட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த செட் அனலாகில் 32, 47, 15 இருக்குது. 56, 81, 25 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், என்ன ஆட் பண்ணி பார்க்கலாம்? 32, 47 ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க? எனக்கு 79 கிடைக்கும். ஸோ 15 வர வைக்க முடியாது. 32 15 ஆட் பண்ணி பார்க்கலாமா? 32 15 ஆட் பண்ணால் கிடைப்பாங்க எனக்கு 47 கிடைக்குது. அதே மாதிரி 56 25 ஆட் பண்ணால் என்ன கிடைப்பாங்க? 56 25. ஸோ 81 கிடைக்குது. முடிஞ்சப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணால் செகண்ட் நம்பர் கிடைக்குது. ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? 92 + 18 110 கரெக்டாக தானே இருக்குது. ஆப்ஷன் ஏவே கரெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி கூட பார்க்கலாம். 17 + 14 என்ன கிடைக்கும்? எனக்கு 31 கிடைக்கும். ஸோ இங்கே 72 இருக்குது. ஸோ தப்பு முடிஞ்சு. 18 11 29 கிடைக்கும். 65 இருக்குது. தப்பு. 29 + 10 39 கிடைக்கும். ஸோ டியும் தப்பு. யார் கரெக்டாக இருக்காங்க? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின் முடிஞ்சு. இந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்கோரை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த டெஸ்ட்டில் பண்ண தப்ப ரிப்பீட் பண்ணாமல் இருந்தால் போதும். டாபிக் வைஸ் எழுத போகிறோம். ஸோ அந்த டாபிக் தான் 1 வீக் டைம் கொடுத்து படிக்கப்போம். சரியா? ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். மேக்ஸ் ஜிகே எல்லாத்துக்குமே ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து படிங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.